Hello friends, welcome to Mithuntips. இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ரைஸ்க்கு சைட் டிஷ் ரெசிபி தான் வந்து பார்க்க போகிறோம். முருங்கைக்காய் வச்சு ஒரு சுவையான குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸ்க்கு அவ்வளோ நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்கும். இது செய்யறதும் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். ஸோ இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த குழம்புக்கு பார்த்திங்கன்னா நம்ம சில பொருட்களை வறுத்து அரைச்சி சேர்க்க வேண்டியது இருக்குது. ஸோ முதல்ல எதெல்லாம் வந்து வறுக்கணும்னு பார்த்துடலாம். இப்போது நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நிலக்கடலையை அந்த மாதிரி வறுத்துக்கலாம், கலர் சேஞ்ச் ஆகிற மாதிரி. நான் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ரோஸ்டட் பீனட்ஸ் தான் வாங்கியிருக்கேன். ஆனாலும் இன்னும் கொஞ்சம் வாசனை வர அளவுக்கு வறுத்துடலான்னு சொல்லிட்டு அந்த மேல் தோலை நீக்கிட்டு நான் சேர்த்திருக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி வந்து சேர்த்துக்கலாம். அதுவும் பார்த்திங்கன்னா நல்லா வாசனை வரணும், அந்த அளவுக்கு வறுப்பட்டதும் அதை தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துடலாம். ஸோ இப்போ இது ரெண்டும் பார்த்திங்கன்னா நல்லா செவந்துருச்சு, நல்லா வாசனையும் வந்துருச்சு. இப்போது அதே பேனில் வந்துட்டு நம்ம எண்ணெய் எதுவுமே சேர்த்தலை. இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவன தேங்காயும் நல்லா வறுத்துடலாம். நீங்கள் சின்ன சின்ன துண்டுகளாக கூட கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ இதுவும் நல்லா வாசனை கிடைக்கிற அளவுக்கு வறுத்துடலாம். ஸோ இப்போ இதுவும் நல்லா வறுபட்டுருச்சு. இதை நம்ம இன்னொரு பிளேட்டில் செப்பரேட்டாக எடுத்துடலாம். இப்போது நம்ம வந்துட்டு இது கூட 3 கிராம்பு, 2 சின்ன துண்டு பட்டை, 1 ஏலக்காய், ஒரு சின்ன எலுமிச்சை சைஸ் புளி, இது எல்லாத்தையும் நம்ம வறுத்த தேங்காய், நிலக்கடலை, அதுக்கப்புறம் மல்லி கூட சேர்த்து நல்லா அரைச்சி வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு பேன் ஹீட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு நான் இன்றைக்கி 2 முருங்கைக்காய் எடுத்திருக்கேன். அதை வந்து நல்லா எண்ணெயில் முதல்ல ஃப்ரை பண்ணி வச்சுக்கலாம். நல்லா அந்த வாசனை வர்ற அளவுக்கு முருங்கைக்காயை நல்லா வறுத்துருங்க. அதுக்கப்புறம் இதை செப்பரேட்டாக எடுத்து வச்சிடலாம். இப்போது சேம் பேனில் மறுபடியும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்திடலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சம் கடுகு சேர்த்திக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், கடலைப்பருப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. இப்போ இது மூணும் நல்லா பொரிஞ்சு வாசனை வரணும். இப்போ இது மூணும் நல்லா வாசனை வர பொரிஞ்சதும் ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு காஞ்ச மிளகாய் இந்த டேஸ்ட்டுக்காக நம்ம சேர்த்திக்கலாம். இது கூட ஒரு 1/2 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்திக்கிறேன். சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா நான் 2 கட் பண்ணி இந்த மாதிரி ஆட் பண்ணியிருக்கிறேன். இதுவும் பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெயில் வதங்கணும். நம்ம பெரிய வெங்காயத்தை விட இந்த மாதிரி சின்ன வெங்காயம் சேர்த்தும் போது குழம்பு இன்னுமே நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இப்போது வெங்காயம் வந்துட்டு நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு வந்துட்டு நான் நல்லா ஒரு சின்ன உரலில் இடித்து சேர்த்திருக்கேன். நம்ம எப்போதுமே இந்த மாதிரி இடித்து சேர்த்தும் போது அதோட ஃப்ளேவரே பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம மிக்சியில் அரைக்கிறத விட இந்த மாதிரி சின்ன அம்மியோ அல்லது உரலோ இருந்ததுன்னா அதில் இந்த மாதிரி அரைச்சி சேர்த்தும் போது டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்தியாச்சு. இதுவும் பார்த்திங்கன்னா நல்லா பச்சை வாசனை போகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஸோ இப்போ இதுவும் நல்லா வதங்கிருச்சு. இது கூட நான் வந்துட்டு ஒரு மீடியம் சைஸ் தக்காளி வந்துட்டு எடுத்திருக்கேன், நல்லா பொடியாக நறுக்குனது. அதை இது கூட சேர்த்துட்டு நல்லா வந்து பச்சை வாசனை போகணும், நல்லா மசிகிற அளவுக்கு நம்ம இதை வதக்கி விட்டுடலாம். நம்ம ஆல்ரெடி வந்துட்டு
புளியும் வந்து அரைக்கிறதுக்கு ஆட் பண்ணியிருக்கிறோம். அதனால் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியே பார்த்திங்கன்னா போதுமானதாக இருக்கும். இப்போது தக்காளியும் நல்லா வந்து வதங்கிருச்சு. நம்ம ஏற்கனவே எண்ணெயில் நல்லா வறுத்து வச்சுருக்கிற இந்த முருங்கைக்காயை இது கூட சேர்த்திடலாம். இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்திக்கிறேன். மிளகாய் தூள் வந்துட்டு 1 டீஸ்பூன் ஃபுல்லாக வந்து சேர்த்திக்கிறேன். நீங்கள் இன்னும் நல்லா ஸ்பைஸியாக சாப்பிடுவீங்க அப்படின்னா இன்னும் கூட அதிகமாக மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு உப்பும் ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை நம்ம வந்துட்டு ஒரு 2 மினிட்ஸ் மூடி வச்சு குக் பண்ணிக்கலாம். நம்ம சேர்த்திருக்க மசாலா எல்லாமே நல்லா முருங்கைக்காயில் பிடிக்கிற மாதிரி அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா குக் பண்ணிக்கலாம். இப்போது 2 மினிட்ஸ் கழிச்சு இப்படி தான் இருக்குது. இதில் நம்ம இப்போ அரைச்சி வச்சுருக்கிற அந்த விழுதை வந்துட்டு ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்திக்கோங்க. நம்ம இந்த அரைச்ச பேஸ்ட்டை ஆட் பண்ணதுமே பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்ல வாசனையாக இருக்கும். டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி ரொம்பவே நல்லாயிருக்கும். நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்திட்டு இதை மறுபடியும் வந்துட்டு நல்லா கலந்துட்டு மூடி வச்சு குக் பண்ணிக்கலாம். அப்போது உங்களுக்கு இந்த பச்சை வாசனை எல்லாம் போயிடும். குழம்பும் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல கன்சிஸ்டன்சிக்கு நம்மளுக்கு கிடைக்கும். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இதை திரும்ப வந்துட்டு ஒரு தடவை நல்லா அடிப்பிடிக்காமல் கலந்து விட்டுட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு மறுபடியும் மூடி வச்சிடலாம். ஸோ ஒரு 2 மினிட்ஸ் கழித்து இப்போ நம்மளுக்கு சுவையான குழம்பு வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. இதில் நம்ம ஃபைனலாக நல்லா பொடியாக நறுக்குன மல்லி இலையை மட்டும் தூவி இறக்கிடலாம். இப்போ கொஞ்சமாக மல்லி இலையும் தூவிட்டு நம்ம அடுப்பிலிருந்து இறக்கிடலாம். நல்லா வந்து ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் வந்துட்டு கொஞ்சம் திக்காக தான் வந்து இந்த குழம்பு செஞ்சுருக்கேன். அப்போது இன்னுமே டேஸ்ட் வந்துட்டு நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக. இந்த குழம்பு செய்யும்போதே பார்த்திங்கன்னா வீடே ஃபுல்லாக வாசனையே ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த குழம்பு செய்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான டைமும் தான் தேவைப்படும். ஆனால் டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஒயிட் ரைஸ்க்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ரொம்ப நல்ல காம்பினேஷனாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.